ரீசெண்ட் டேஸாக கேரளா ஃபுட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா கனவுல அவியல் வருது. திடீர்னு சும்மா இருக்கும்போது மீன் குழம்பு, கப்ப கிழங்கு அதெல்லாம் மனசுல வந்து போய்கிட்டு இருக்கு. அதனாலேயே மார்னிங் எந்திரிச்சப்போ ஒரு முடிவோட தான் எந்திரிச்சேன். என்னன்னா அவியல் செய்யணும், இன்னைக்கு லஞ்சே அதுதான் அண்ட் சாப்பாடு அவ்வளோதான் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லி நான் இருக்கிற காய் மேல்கொண்டு இல்லாத காயெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவியலுக்கு. இதுக்கு பாவக்காய்லாம் போட மாட்டாங்க. பாவக்காய், பீட்ரூட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் போட மாட்டாங்க. பாக்கி எல்லா காயும் வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய்லேருந்து பீன்ஸ்லேருந்து கேரட்லேருந்து எல்லாமே போடுவாங்க. ஈவன் உருளைக்கிழங்கு கூட இதுக்கு போடுவாங்க. ஸோ நான் செய்கிற மெத்தட் தான். மறக்காமல் நீங்கள் அவியலில் நோட் பண்ண வேண்டியது 80% தான் காய் வெந்திருக்கணும். அது ரொம்ப போட்டு நீங்கள் கிண்டக்கூடாது. உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கிறனால லைட்டாக அடியிலேருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். கடைசியாக தயிர் அடித்து ஊற்றி தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி. அது கூட ஃபிஷ் ஃப்ரை தொட்டுக்கலாம் அண்ட் பப்படம் கூட சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கொஞ்சம் நல்லா சூடான சாப்பாடு கூட நல்லா அவியல் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது சும்மா அடி புளியாக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீ